அப்பதான் தொடங்கி தூறல் விழுந்துகிட்டு இருந்துச்சு. அவங்க சொந்த ஊர்ல வேலை கிடைக்காம கடனும் அதிகமானதுனால வேற வழி இல்லாம வயிற்று பொழப்புக்காக வீட்டுல இருக்கிற கொஞ்சம் பொருட்களையும் கொஞ்சம் அரிசி பருப்பையும் எடுத்துக்கிட்டு சங்கரும் கௌரியும் சிரிப்புரம் அப்படிங்கிற ஊருக்கு வந்தாங்க. அந்த ஊர்ல அவங்களுக்கு யாரையுமே தெரியாது. அட, எங்கேயாவது போய் தங்கலான ஒரு வீடு கிடையாது. வயதுல பசியோட மலையில நனைஞ்சுக்கிட்டு பொண்டாட்டியும் புருஷனும் நடந்து வந்துகிட்டு இருந்தாங்க. ஊருக்குள்ள வந்து ஒரு பெரிய வீட்டுக்கு முன்னாடி நின்னாங்க. அந்த வீட்டுக்கு சொந்தக்கார சுப்பையா திண்ணையில உக்காந்துக்கிட்டு இருந்தான். சங்கர் கைய கட்டிக்கிட்டு சுப்பையா முன்னாடி போய் நின்னு, ஐயா, நாங்க பக்கத்து ஊரு வயிற்று பழப்புக்காக இந்த ஊருக்கு வந்திருக்கோம். வாடகைக்கு எதனா வீடு இருந்தா சொல்லுங்க சாமி. நாங்க கூலி வேலைக்காவது போய் அந்த வீட்டு வாடகையை கட்டிடுவோம். வாடகைக்கு வீடா? உங்களை பார்த்தாலே தெரியுது சாப்பாட்டுக்கு வழி இல்லாதவங்கன்னு. புதுசா ஊருக்குள்ள வந்திருக்கீங்க, உங்க நிலைமையும் என்னன்னு தெரியல. உங்களுக்கு எப்படி வீடு கொடுக்கறது? நாளைக்கு வாடகை தரலன்னா உங்களை வெளியில அனுப்புறது ரொம்ப கஷ்டமாச்சே. அப்படி சொல்லாதீங்க ஐயா, நாங்க கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க. மாச கடைசியில எப்படியும் வாடகையை கொடுத்துருவோம். தயவு செஞ்சு எங்களை நம்புங்க ஐயா. அதெல்லாம் எனக்கு எதுக்கு? என் வீட்டுல வீடு எதுவும் வாடகைக்கு இல்ல. வேற எங்கேயாவது போய் கேளுங்க. அப்படி சொல்லி சுப்பையா அவங்கள அங்கிருந்து போக சொல்லிட்டான். பாவம் சங்கரும் லக்ஷ்மியும் வேற வழி இல்லாம மலையில நினைச்சுக்கிட்டு இன்னும் கொஞ்சம் முன்னாடி போனாங்க. ஆனா ஊர்ல யாருக்கிட்ட கேட்டாலும் அவங்களுக்கு யாருமே இடம் கொடுக்கல. கடைசியில வேற வழி இல்லாம அந்த மலையில இருந்து தப்பிக்கிறதுக்காக அவங்களுக்கு அங்க கிடைச்ச 4 கட்டையை கொண்டு வந்து அந்த கட்டை, இலை, ஒரு பிளாஸ்டிக் கவர் இதோட உதவியால ஒரு கூடாரத்தை ஏற்பாடு பண்ணி அன்னைக்கு ராத்திரி அந்த மலையில அந்த கூடாரத்துக்குள்ளதான் தங்குனாங்க. என்ன மன்னிச்சிடு கௌரி. உன்னை மகாராணியா பாத்துக்கிறேன்னு வாக்கு கொடுத்து உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஆனா இன்னைக்கு தங்குறதுக்கு ஒரு இடம் கூட இல்லாம உன்னை தவிக்க விட்டுருக்கேன். என்ன நீ மன்னிச்சிடு. நீங்க கவலைப்படாதீங்க. என்னைக்கு நாம இவ்வளவு கஷ்டப்பட்டாலும் எப்பவுமே நாம நேர்மையை இழந்ததே இல்ல. நேர்மையா இருக்கிறவங்களுக்கு கடவுள் துணைக்கி இருப்பாருன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். என்னைக்கு நாம கஷ்டப்படலாம், ஆனா நாளைக்கு கடவுள் நமக்கு நிச்சயம் ஒரு நல்ல வழி காட்டுவாரு. என் பொண்டாட்டி எவ்வளோ நல்லவ. வயத்துல பசி இருந்தாலும் எனக்கு தைரியத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கா. நாளைக்கு எப்படியாவது ஒரு வேலைக்கு போய் என் பொண்டாட்டியோட பசிய நான் தீக்கணும். இல்லைன்னா நான் இருக்கிறதே வீண்தான். அடுத்த நாள் காலையில சங்கர் அவனுடைய பொண்டாட்டி அந்த கூடாரத்துல விட்டு வேலை தேடி வெளியில போனான். நிறைய பேருக்கிட்ட வேலை கேட்டாலும் யாருமே வேலை இல்ல அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. அப்பதான் ரங்கையா அப்படிங்கிற ஒருத்தன் சங்கரை பார்த்தான். யாருப்பா? யார தேடிக்கிட்டு இருக்க? புது ஆளா இருக்கியே. ஆமாங்க ஐயா, நான் பக்கத்து ஊர்ல இருந்து வயிற்று பழப்புக்காக இந்த ஊருக்கு வந்திருக்கேன். எதனா வேலை இருந்தா கொடுங்க ஐயா. பாவம், என் பொண்டாட்டி அங்க பட்டினியா இருக்கா. ஐயோ பாவம். உனக்கு இந்த ஊர்ல வேலை வேணும்னா எங்க ஊரு ஜமீன்தாரு ராமையாவை போய் பாரு. அவருக்கு கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்கள ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பா வேலை கிடைக்கும். ரங்கையா சொன்னதை கேட்டு சங்கரும் சரி அப்படின்னு ஜமீன்தாரு ராமையாவை பார்க்க போனான். சங்கர் கைய கட்டிக்கிட்டு ஜமீன்தார் முன்னாடி போய் நின்னப்போ ஜமீன்தார் சங்கரை பார்த்து அவன்கிட்ட மரியாதையா இப்படி பேசினாரு. யாருப்பா நீ? உன்னை இந்த ஊர்ல இதுக்கு முன்னாடி பார்த்ததில்லையே. வணக்கங்க ஐயா. நானும் என் பொண்டாட்டியும் பக்கத்து ஊர்ல இருந்து வந்திருக்கோம் வயிற்று பழப்புக்காக. எதனா வேலை இருந்தா கொடுங்க ஐயா. உங்க புண்ணியத்துல நாங்க இங்க பொழைச்சிப்போம். சரி, உன்னை பார்க்க ரொம்ப உழைக்கிற பையன் மாதிரி தான் தெரியுற. ஊர் எல்லையில எனக்கு ஒரு மாந்தோப்பு இருக்கு. எல்லையில இருக்கிறதால திருட்டு பயம் அதிகம். பேசாம அந்த தோப்புக்கு நீ ராத்திரி காவலுக்கு போ. அதுக்காக உனக்கு மாசம் மாசம் சம்பளம் தரேன். இந்த 10 ரூபாய கொண்டு போய் உன் பொண்டாட்டிக்கு சாப்பாடு வாங்கி கொடு. சங்கர் வேலை கிடைச்சதுல சந்தோஷமா ஜமீன்தாரை பார்த்து கையெடுத்து கும்பிட்டு அவருக்கு நன்றியை தெரிவிச்சுட்டு அங்கிருந்து கிளம்புனான். வேலை கிடைச்சிருச்சு அப்படிங்கிற விஷயத்த முதல்ல பொண்டாட்டி கிட்ட சொல்லணும் அப்படிங்கிற சந்தோஷத்துல போய்கிட்டு இருந்தான். அப்படி சங்கர் கூடாரத்துக்கிட்ட போய்கிட்டு இருக்கும் போதே திடீர்னு வானிலை மாற ஆரம்பிச்சது. பயங்கரமான காத்தோட பயங்கரமா மழையும் கொட்டு கொட்டுன்னு கொட்டிக்கிட்டு இருந்துச்சு. கொஞ்ச நேரத்திலேயே வழியெல்லாம் பயங்கரமான தண்ணி. சங்கரோட மனசுக்குள்ள ஒரு பயமும் இருந்துச்சு. ஏன்னா பொண்டாட்டிய தனியா கூடாரத்துல தங்க விட்டுட்டு வந்துட்டோமே, இப்ப அவன் நிலைமை எப்படி இருக்கோ, மழை இப்படி அடிக்குதே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தான். அப்படியே யோசிச்சுக்கிட்டு அவன் கூடாரத்துக்கிட்ட வந்து பார்த்தா அந்த கூடாரம் கீழே விழுந்துருந்துச்சு. பயங்கரமா வீசின காத்துக்கு அவங்க கட்டின அந்த கூடாரம் அப்படியே காத்துல விழுந்து போச்சு. அப்ப பக்கத்துல இருக்கிற ஒரு மரத்துக்கு கிட்ட அவனுடைய பொண்டாட்டி கௌரி மழையில நனைஞ்சுக்கிட்டு குளிர்ல நடுங்கிக்கிட்டு நின்னுக்கிட்டு இருந்தா. கௌரி, என்னாச்சு கௌரி? உனக்கு எதுவும் ஆகலல்ல? கூடாரம் விழுந்து போச்சா? காத்துக்கு எல்லாமே பறந்து போயிடுச்சுங்க. நம்ம துணி பொருள் எல்லாமே சேத்துல விழுந்துருச்சு.
இந்த மழை நம்ம உசுறு எடுக்க போகுதுங்க. என்ன அநியாயம் கடவுளே இது. இப்பதான் வேலை கிடைச்சது. அந்த விஷயத்த சந்தோஷமா என் பொண்டாட்டிக்கிட்ட சொல்லலான்னு வந்தா, இன்னொரு பக்கம் என் பொண்டாட்டிய தங்க வச்சிருந்த அந்த கூடாரம் கூட இல்லாம ஆக்கிட்டியே. இப்ப நான் என்ன செய்வேன்? என் பொண்டாட்டிய இந்த ராத்திரியில எங்க தங்க வைப்பேன்? சங்கர் எல்லா இடத்தையும் சுத்தி பார்த்தான். இருட்டாக ஆரம்பிச்சது. எங்கேயாவது தங்க இடம் கிடைக்குமான்னு பார்க்கும்போது அங்கிருந்து கொஞ்சம் தூரத்துல ஒரு பெரிய ஆலமரம் இருக்கிறத பார்த்தான். அந்த ஆலமரத்தோட பொந்து ரொம்பவும் பெருசா ஒரு வீட்டு அளவுக்கு இருந்துச்சு. அந்த மரத்தை சுத்தி மழை தண்ணி இருந்தாலும் கூட அந்த மரபொந்துக்குள்ள ஒரு சொட்டு தண்ணி கூட இல்ல. அது பார்த்த உடனே அதையே வீடா மாத்தி அங்க தங்கலாம் அப்படிங்கிற யோசனை சங்கருக்கு வந்துச்சு. கௌரி, அங்க பாரு, அந்த மரபொந்து எவ்வளோ பெருசா இருக்குன்னு. இயற்கை நமக்கு பிரச்சனைய கொடுத்தாலும் தீர்வு கூட அதே இயற்கையில தான் இருக்கு. வா, இன்னைக்கு ராத்திரி அங்கேயே தங்கிக்கலாம். 2 பேரும் மிச்சம் மீதி இருக்கிற பொருட்களை எடுத்துக்கிட்டு அந்த மரபொந்துக்குள்ள போயிட்டாங்க. வெளியில காத்து மழை இருந்தாலும் கூட உள்ள அவங்களுக்கு மழை தண்ணி எதுவுமே படல. ஏதோ தாயோட கருவறையில இருக்கிற அளவுக்கு பாதுகாப்பா இருந்தாங்க. வெளியில பயங்கரமான மழை மட்டும் இல்ல, இடி மின்னல் சத்தம் பயங்கரமா கேட்டுக்கிட்டு இருந்துச்சு. அந்த நேரம் அந்த மரபொந்துக்குள்ள மழை துளி விழலனாலும் குளிர் காத்தால அவங்களுக்கு உடம்பு நடுங்கிக்கிட்டு இருந்துச்சு. அந்த சத்தம் அவங்கள பயமுறுத்திக்கிட்டு இருந்துச்சு. கௌரி, நான் காலையில இந்த ஒரு ஜமீன்தாரை போய் பார்த்தேன். அவர் எனக்கு ராத்திரி காவல்காரன் வேலை கொடுத்தாரு. அதை உன்கிட்ட சொல்லலான்னு வந்தேன். ஆனா உன்னோட நிலைமை இங்க ரொம்பவே மோசமா இருக்கு. அடிக்கிற மழைய பார்த்தா இந்த மழை ராத்திரிக்குள்ள நம்ம உசுர் எடுத்துடும் போல இருக்கு. என் பொண்டாட்டிக்கு ஒரு போர்வை கூட என்னால வாங்கி கொடுக்க முடியல. உன்னை இப்படிப்பட்ட நிலைமைக்கு கூட்டிட்டு வந்து விட்டுட்டேங்கிற யோசனையே என்னை கொஞ்சம் கொஞ்சமா கொன்னுகிட்டே இருக்கு கௌரி. நீங்க தேவையில்லாம மனச கெடுத்துக்காதீங்க. கடவுள் அந்த கூடாரத்தை நாசமாக்கி இருந்தாலும் நமக்கு தங்கறதுக்கு ஒரு பாதுகாப்பான இடத்தை தான் கொடுத்திருக்காரு. நேத்து வரைக்கும் நமக்கு எதுவுமே இல்ல. இன்னைக்கு தங்கறதுக்கு இந்த மரபொந்தாவது இருக்கு இல்லையா? அதை நினைச்சு நாம சந்தோஷம்தான் படணும். இப்போதைக்கு கடவுள் கொடுத்த வரம் தான் இந்த மரபொந்து. நாளைக்கு காலையில எல்லாமே சரியா போயிடும். நீங்க தைரியமா இருங்க. என் பொண்டாட்டி ரொம்ப தைரியசாலி. இருக்க வீடு இல்லாம மழையில நனையும் போதும் கூட அவ எனக்கு தைரியத்தை தான் கொடுக்கறா. ஆனா என்னோட யோசனை எல்லாம் ஒண்ணுதான். என் பொண்டாட்டிய எப்படி நான் நல்லபடியா பாத்துக்க போறேன்? அப்படி அன்னைக்கு ராத்திரி அந்த மரபொந்துக்குள்ளதான் அந்த குளிர்ல நடுங்கிக்கிட்ட 2 பேரும் படுத்து தூங்குனாங்க. காலையில மழை இல்லனாலும் தெருவெல்லாம் ஒரே சேரு சேராதான் இருந்துச்சு. எங்க பார்த்தாலும் எல்லாமே நனைஞ்சு போயிருந்துச்சு. இன்னொரு பக்கம் கௌரி அந்த மரபொந்தையே அவளுடைய சின்ன வீடா மாத்த ஆரம்பிச்சா. சங்கர் காலையிலேயே காட்டுக்கு போய் மரத்தை எடுத்துட்டு வந்து வெட்டிக்கிட்டு இருந்தா அடுப்பு பத்து வைக்கிறதுக்காக. மழை இன்னும் முழுசா நிக்கல, தூறல் விழுந்துகிட்டு இருந்துச்சு. அப்போ ஒரு மண்ணடுப்பை ஏற்பாடு பண்ணி கௌரி மரத்துக்குள்ளேயே சமைச்சுக்கிட்டு இருந்தா. கௌரி, நம்ம வாழ்க்கை எவ்வளோ வித்தியாசமானதில்ல. நேத்து வரைக்கும் ஒரு கூடாரத்துல வாழ்ந்துகிட்டு இருந்தோம். இன்னைக்கு இயற்கைய நமக்காக ஒரு வீட்டை கொடுத்தா மாதிரி இருக்குல்ல. எனக்குன்னு ஒரு வேலை, என் பக்கத்திலேயே என் பொண்டாட்டி, என் வாழ்க்கைக்கு இது போதுமே. என்னங்க பாத்தீங்களா, நேத்து அந்த பெரிய வீட்டுக்காரரு நமக்கு வாடகைக்கு வீடு கொடுக்க முடியாதுன்னு சொன்னாரு. ஆனா இன்னைக்கு கடவுளா பார்த்து வாடகையே இல்லாத ஒரு நல்ல வீட்டை நமக்கு கொடுத்திருக்காரு. உள்ள அடுப்பு எரியும் போது எனக்கு குளிர் கூட தெரியலங்க. இன்னைக்கு உங்களுக்கு ரொம்பவும் பிடிச்ச பருப்பு சாதம் செஞ்சு கொடுக்கறேன். 2 பேரும் நல்லா சாப்பிடலாம். ஆமா கௌரி, இன்னும் 1 மாசத்துக்கு இந்த மரபொந்துலயே இருக்கலாம். அடுத்த மாசம் எனக்கு சம்பளம் வந்ததும் ஜமீன்தார் ஐயா கிட்ட சொல்லி ஊருக்குள்ள ஒரு வீடு பார்க்க சொல்றேன். அப்புறம் இந்த குளிர்ல இருந்து தப்பிச்சுக்கலாம். நீங்க அந்த ஜமீன்தாரு ரொம்ப நல்லவரு அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? அப்படி இருக்கும்போது அவர்கிட்டயே நீங்க உதவி கேட்கலாம் இல்லையா? ஊருக்குள்ள தங்கறதுக்கு ஏதாவது வாடகைக்கு வீடு வாங்கி கொடுக்க சொல்லி நம்ம அவர் சம்பளம் கொடுத்த உடனே அந்த வீட்டோட வாடகையை கட்டிடலாம் இல்லையா? வேண்டாம் கௌரி, நான் இன்னும் அவர்கிட்ட வேலைக்கு கூட போகல. வேலைக்கு சேர்ந்துட்டு கொஞ்ச நாளைக்கு அப்புறமா நான் கேட்குறேன். இப்பவே போய் உதவி கேட்க எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. அவரோட தோட்டத்துல கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி வேலை செஞ்சதுக்கு அப்புறம் நான் உரிமையா அவர்கிட்ட உதவி கேட்பேன். நிச்சயம் உதவி பண்ணுவாரு. என் வாழ்க்கையில நிறைய கஷ்டத்தை பார்த்துட்டேன். ஆனா அது என்ன எதுவும் செய்யாது. என் கூட தான் நீ இருக்கியே. நீ இருக்கிற வரைக்கும் தைரியமா இருப்பேன். கௌரி அவ புருஷனுடைய நேர்மையையும் அவனுடைய நல்ல மனசையும் நினைச்சு பெருமைப்பட்டா. சரிங்க, உங்க விருப்பம். நீங்க சொன்னா சரியாதான் இருக்கும். இந்த கஷ்டத்தையும் சந்தோஷமா நம்மளால ஏத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள, என் புருஷனுக்கு சுயகௌரவம் ரொம்ப அதிகம். அவரு எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் என்னைக்குமே நேர்மைய தவற விட்டதே இல்ல. இப்படிப்பட்ட மனுஷனுக்கு பொண்டாட்டியானதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும். அவரு கூட இந்த மரபொந்து இல்ல, எங்க வாழ சொன்னாலும் நான் சந்தோஷமா வாழ்ந்துடுவேன்.
அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சான். அன்னையில இருந்து சங்கர் ஒவ்வொரு நாளும் ராத்திரியும் ஜமீன்தாருடைய மாந்தோப்புக்கு போய் தோட்டத்தை காவலு காத்துக்கிட்டு இருந்தான். அந்த மாசம் முழுக்க மழை பெஞ்சாலும் அவங்க வாழ்ந்துகிட்டு இருந்தது அந்த மரபொந்துக்குள்ளதான். ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க துணையா தைரியத்தை கொடுத்துக்கிட்டு வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இப்படியே ஒரு மாசமும் போச்சு. இந்த ஒரு மாசம் முழுக்க சங்கர் ரொம்பவும் நேர்மையா உசுர பணையமா வச்சு அந்த தோட்டத்தை காவலு காத்துக்கிட்டு இருந்தான். திருடனுங்க வந்தானுங்கன்னா அவனுங்கள அடிச்சு விரட்டிக்கிட்டு இருந்தான். ஒரு மாசம் முடிஞ்சதும் சம்பளம் கொடுக்கறதுக்காக ஜமீன்தார் சங்கரை வீட்டுக்கு வர சொல்லி சொன்னாரு. சங்கர், இந்த ஒரு மாசமா என் தோட்டத்தை நீ நல்லாவே காவல் காத்திருக்க. நேத்து அந்த திருடனை நீ ஓட ஓட விரட்டினத எல்லாருமே சொன்னாங்க. அப்படிப்பட்ட மழையிலையும் கூட கொஞ்சம் கூட கண்ணசராம பாத்துக்கிட்டு இருந்தியாமே. அதனாலதான் உனக்கு ஒரு மாசம் சம்பளம் கொடுக்கறேன். இந்தா அந்த பணம். சங்கர் 2 கையால அந்த சம்பள பணத்தை வாங்கி ஜமீன்தார் கிட்ட, ரொம்ப சந்தோஷங்க ஐயா. ஐயா, உங்ககிட்ட ஒரே ஒரு உதவி கேட்கவா? எனக்கு இந்த ஊர்ல எதனா வீடு வாடகைக்கு இருந்தா பார்த்து கொடுங்க ஐயா. இந்த சம்பளத்தை வச்சு நான் வாடகையை கட்டிடுவேன். என் பொண்டாட்டி படுற கஷ்டத்தை பார்க்க முடியல. என்னது, உனக்கு வீடு இல்லையா? அப்ப இந்த ஒரு மாசமா மழை பெய்யற சமயத்துல உன் பொண்டாட்டியோட எங்க தங்கி இருந்த? உனக்கு கஷ்டமா இல்லையா? ஐயா, உங்ககிட்ட வேலை கேட்டு வந்த அன்னைக்கு முன்னாடி நான் இருந்த சின்ன கூடாரம் பறந்து போச்சுங்க ஐயா. அதுக்கப்புறம் நாங்க ஒரு மரபொந்த பார்த்தோம். அந்த மரபொந்துல தான் இப்ப வாழ்ந்துகிட்டு இருக்கோம். என் பொண்டாட்டி அந்த மரபொந்துக்கு வெளியில சின்ன மண் அடுப்புல தான் சமையல் பண்ணிக்கிட்டு இருக்கா. நாங்க மரபொந்துல தான் படுத்து தூங்குறோம். ஆனா ராத்திரி நேரம் என் பொண்டாட்டியால குளிர தாங்க முடியலங்க ஐயா. சங்கர் சொன்னதை கேட்ட உடனேயே ஜமீன்தாருடைய மனசு சுக்குநூறா உடைஞ்சு போச்சு. அப்ப அவருடைய மனசுக்குள்ள, என்னது, ஒரு மாசமா ஒரு பொண்ணு மரபொந்துக்குள்ள வாழ்ந்துகிட்டு இருக்காளா? பொண்டாட்டிக்காக இந்த அளவுக்கு யோசிக்கிற ஒரு புருஷனா? இவன் எவ்வளவு நேர்மையானவன். ஒரு மாசத்துக்கு முன்னாடியே என்கிட்ட உதவி கேட்டிருக்கலாமே. ஆனா அவன் கஷ்டப்பட்டு உழைச்சி என்கிட்ட சம்பளம் வாங்கிட்டு அப்புறம்தான் உதவியே கேட்கறான். இவன் சாதாரண ஆள் இல்ல, உண்மையாவே ரொம்ப நேர்மையானவன். ஜமீன்தாருடைய மனசுக்குள்ள சங்கர் மேல அதிக மரியாதை வந்துச்சு. சங்கர், வா, இப்பவே அந்த மரபந்து கிட்ட போகலாம். உன் பொண்டாட்டியை நான் பார்க்கணும். உங்கள மாதிரி ஆளுங்களை பார்க்கறதே அரிது. அப்படி ஜமீன்தார் சொன்னதும் சங்கர் சரி அப்படின்னு சொல்லி ஜமீன்தார் அவனுடைய மரபொந்துக்கு கூட்டிக்கிட்டு போனான். அப்போ மரபொந்துக்குள்ள சந்தோஷமா பாட்டு பாடிக்கிட்டு சிரிச்ச முகத்தோட கௌரி தான் புருஷனுக்காக சுட சுட சாப்பாடு செஞ்சுக்கிட்டு இருந்தா. அந்த மரபொந்துக்குள்ள எதுவுமே இல்ல. ஆனாலும் சந்தோஷமா கௌரி இருக்கிறத பார்த்து ஜமீன்தார் சந்தோஷப்பட்டாரு. கௌரி, நீ ரொம்ப நல்ல பொண்ணுன்னு பார்த்தாலே தெரியுது. ஒரு மரபொந்துக்குள்ள ஒரு மாசமா வாழ்ந்துகிட்டு இருக்க. ஆனா உன் முகத்துல சிரிப்பு குறையலையே. உன் புருஷனுக்கு ஏத்த பொண்டாட்டிமா நீ. உன் புருஷனும் உன்ன மாதிரி தான் ரொம்ப நேர்மையானவன். புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் ஒருத்தர் நல்லபடியா புரிஞ்சுக்கிட்டா எங்க வேணும்னாலும் வாழ முடியும்னு நீங்க காட்டியிருக்கீங்க. ஆனா நீங்க இங்க பட்ட கஷ்டம் எல்லாம் எனக்கு தெரியாம போச்சே. ஐயோ ஐயா, அதெல்லாம் பரவாயில்லங்கய்யா. நீங்க வேலை கொடுத்ததுனாலதான் இன்னைக்கு நாங்க சந்தோஷமா இருக்கோம். இந்த மரபொந்துல வாழ்றது எனக்கு எந்த கஷ்டமும் கொடுக்கல. ஏன்னா என் கூட என்னுடைய புருஷன் இருக்கிற சந்தோஷம்தான் அது. இல்லம்மா, உங்கள மாதிரி நல்ல மனுஷங்க இப்படி கஷ்டப்படக்கூடாது. என் தோட்டத்துக்கு பக்கத்துல ஒரு ஓட்டு வீடு இருக்கு. அந்த வீடு உங்களுக்கு தான். இனிமே நீங்க அங்க தங்கிக்கலாம். சங்கர், இனிமே நீ சாதாரண கூலிக்காரன் இல்ல. என்னோட தோட்டமும் வயலும் இனி உன் பொறுப்பு தான். உன்னோட நேர்மைக்கு நான் கொடுக்கற பரிசு இது. உனக்கு அதிக சம்பளம் கிடைக்கும். அதை கேட்டதுமே சங்கர் கௌரி 2 பேருமே ரொம்பவும் சந்தோஷப்பட்டாங்க. இனி அவங்க வாழ்க்கையில எந்த ஒரு கஷ்டமும் வரவே வராதுன்னு நினைச்சாங்க. ஜமீன்தாருடைய காலில் விழுந்து நன்றியை தெரிவிச்சாங்க. அதுக்கப்புறம் அன்னைக்கே ஜமீன்தாருடைய அந்த ஓட்டு வீட்டுக்கு போய் அங்க அவங்க வாழ ஆரம்பிச்சாங்க. ஜமீன்தாருடைய தோட்டத்தை பார்த்துக்கிட்டு அந்த ஓட்டு வீட்டுல சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. கஷ்டம் மனுஷங்களுக்கு நிச்சயமா வரும். கஷ்டமே வராத வாழ்க்கை இருக்காது. ஆனா அந்த கஷ்டம் வர நேரம் ஒருத்தங்க மேல பழிய தூக்கி போட்டுட்டு உன்னாலதான் என்னாலதான்னு சண்டை போடுறதை விட்டுட்டு உனக்கு நான் இருக்கேன், எனக்கு நீ இருக்க அப்படிங்கிற தைரியத்தோட 2 பேரும் ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க அனுசரிச்சு வாழ்ந்தா வாழ்க்கை நல்லா இருக்கும். ஆகாயத்துல இருக்கிற திரைக்கிழிஞ்சு போச்சான்ற அளவுக்கு அன்னைக்கு பயங்கரமான மழை. அந்த இடி மின்னல் சத்தத்துக்கு அந்த பூமியே அதிர்ற மாதிரி தான் இருந்துச்சு. அப்படி மழை பெய்யற அன்னைக்கு ராத்திரி நேரம் கூணு வளைஞ்ச பார்வதியம்மா அப்படிங்கிற ஒரு பாட்டி தலையில கிழிஞ்சு போன ஒரு கோணிப்பைய போட்டுக்கிட்டு நடந்து போய்கிட்டு இருந்தாங்க. பாவம் அவங்க கண்ணுல இருந்து வர கண்ணீர் மழை தண்ணியோட சேர்ந்து கலந்து போச்சு. ஏன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் அவங்க வாழ்றதுக்காக இருந்த சின்ன குடிசையும் கீழே விழுந்துருச்சு. உனக்கு கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கா கடவுளே?
இந்த நடுராத்திரியில என்ன நடுத்தெருவுல நிக்க வச்சிட்டியே. இந்த வயசான காலத்துல நான் தங்கறதுக்குன்னு இருந்தது இந்த ஒரு சின்ன குடிசை மட்டும்தான். இப்ப இந்த குடிசையும் எனக்கு இல்லாம ஆக்கிட்டியே. எனக்குன்னு யார் இருக்காங்க? நான் ஆதரவ அடைக்கலத்தை தேடி எந்த வீட்டுக்குன்னு போய் இருக்கிறது சொல்லு. நானும் என் புருஷனும் சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்த குடிசை இது. அந்த மனுஷன் என்ன விட்டுட்டு போனதுக்கு அப்புறமா இந்த வீடு மட்டும்தான் எனக்கு துணையா இருந்துச்சு. கடைசியிலேயே எனக்கு துணையா இருந்த இந்த வீட்டையும் பிடுங்கிக்கிட்டியா? எப்ப என் வீட்டுக்காரர் இறந்தாரோ அப்பவே என்னையும் கூடவே கூட்டிக்கிட்டு போயிருந்தாருன்னா இந்த நேரத்துல இப்படி ஒரு கஷ்டம் எனக்கு வந்திருக்காது. 4 வீட்டுக்கு போய் 10 பாத்திரத்தை கழுவியாவது பணம் சம்பாதிக்கலான்னு பார்த்தாலும் என் உடம்பு அதுக்கு ஒத்துழைக்க மாட்டேங்குதே. இதுல இந்த மழை காலத்துல என் வீட்டையும் எடுத்துக்கிட்டானா எங்க தான் போறது சாமி? பாவம் அந்த வீட்டுல இருக்க முடியாம அந்த மழையில பாவம் பாட்டி தனியா சேத்துல நடந்து போய்கிட்டு இருந்தாங்க. பாவம் சேத்துல வழுக்கி விழுந்து முட்டியில காயப்பட்டு ரத்தம் வந்துகிட்டு இருந்தாலும் நொண்டி நொண்டி நடந்துகிட்டு இருந்தாங்க. தெருவுல ஒரு புழு பூச்சி கூட கிடையாது. வழியில ஒரு பெரிய ஆலமரத்தை பார்த்த உடனே பாட்டி கொஞ்ச நேரம் அந்த ஆலமரத்துக்கு கீழே போய் உக்காந்துக்கிட்டு இருந்தாங்க. பாவம் மரத்துக்கு கீழே உக்காந்துக்கிட்டு அந்த மரத்தை பிடிச்சிக்கிட்டு அழ ஆரம்பிச்சாங்க பாட்டி. அதுக்குள்ள வீசின காத்துல அந்த மரத்துல இருக்கிற ஒரு பெரிய கிளை பெருசா உடைஞ்சு போய் பாட்டிக்கு பக்கத்துல பெரிய சத்தத்தோடவே வந்து விழுந்துச்சு. ஒரு நொடியில அவங்க உசுறு தப்பிச்சுது. ஐயோ, என் உசுறு போயிடுச்சு அப்படின்னு நினைச்சேன் கடவுளே. நல்ல வேலைய என் தலையில வந்து விழாம எனக்கு பக்கத்துல வந்து விழுந்திருக்கு இந்த கிளை. ஆனா எதுக்கு என்ன புடைக்க வச்சியோ? பேசாம எப்படியாவது என் உசுரை எடுத்திருக்கலாம் இல்லையா? எப்படியும் இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த மழையில என் உசுறு போகத்தானே போகுது அப்படின்னு பயந்துகிட்டே பாட்டி மறுபடியும் அந்த மலையில எழுந்துச்சு நடக்க ஆரம்பிச்சாங்க. கொஞ்ச தூரம் போகும்போது ஒரு சின்ன ஓட்டு வீட அவங்க கவனிச்சாங்க. அந்த வீட்டோட திண்ணை காலியா இருந்துச்சு. கதவு சாத்தி இருந்துச்சு. யாருமே இல்லையோ என்னவோன்னு நினைச்சுக்கிட்டு கொஞ்ச நேரம் அங்க ஓய்வு எடுத்துக்கலாமே அப்படின்னு அந்த திண்ணையில உக்காந்துக்கிட்டு இருந்தாங்க. பாவம் குளிருக்கு அவங்க நடுங்கிக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு ராத்திரிக்கு இந்த திண்ணையில படுத்து தூங்கிக்கிறேன். உள்ள இருக்கிறவங்க வந்து என்ன திருடின்னு நினைச்சு விரட்டாம இருந்தா அதுவே போதும். என்னதான் வாழ்க்கையோ, ஏன் இந்த வாழ்க்கைய வாழ்றேனோ? இதுக்கு பேசாம உசுறு போனாலே நல்லா இருக்கும் போல. இந்த வயசான காலத்துல பசி வேற தாங்க முடியல. உள்ள யாரு இருக்காங்களோ தெரியல. குடிக்கிறதுக்கு ஒரே ஒரு கிண்ணம் கஞ்சிய கொடுத்தா கூட ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா நடுராத்திரியில அவங்கள நான் எப்படி எழுப்புறது? யாரும் இல்லாத அனாதையா எங்கேயே என் உசுறு போயிடுமோ அப்படின்னு பாவம் பாட்டி ரொம்ப கவலையோட சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற விவசாயியான ராமையாவும் அவனுடைய மனைவி சீதாவும் வீட்டுக்குள்ள அடுப்பு பத்த வச்சு சமைச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஏங்க, உங்களுக்கு யாராவது பேசுற குரல் கேக்குதா? நம்ம வீட்டு திண்ணையில யாரோ உட்காந்து பேசுற மாதிரி என் காதுல விழுதே. ஆமா சீதா, இரு நான் போய் பார்க்கறேன். இந்த காத்து மழையில நம்ம வீட தேடி யாரு வந்திருப்பாங்க? நீ அந்த விளக்க கொண்டு வா. ராமையா மெதுவா கதவை திறந்து வெளியில வந்து திண்ணைய பாக்கும்போது அங்க ரொம்பவும் வயசான ஒரு பாட்டி குளிர்ல நடுங்கிக்கிட்டு முட்டியிலெல்லாம் அடிபட்டு ரத்தத்தோட பாவம் புலம்பிக்கிட்டு கண்ணுல கண்ணீரோட உக்காந்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்கள பார்த்தது அவனுக்கு ஐயோன்னு ஆயிடுச்சு. அம்மா, யாருமா நீங்க? இந்த மழையில ஈரப்புடவையோட இங்க வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கீங்களே. ஐயோ, உங்க நிலைமைய பார்க்க ரொம்ப கவலையா இருக்குமா. சீதா, சீக்கிரமா ஒரு துண்டை எடுத்துக்கிட்டு வா. என்ன மன்னிச்சிடுப்பா. இந்த காத்து மழையில என் குடிசை விழுந்து போச்சு. இந்த மழையில எங்க போறதுன்னு தெரியாம தான் உங்க வீட்டு திண்ணையில வந்து உக்காந்துக்கிட்டு இருக்கேன். காலையில விடிஞ்சதும் போயிடுறேன்ப்பா. என்ன விரட்டி அடிச்சிடாதீங்கப்பா. இந்த மழையில போய் இருக்க எங்கேயுமே வேற வழியும் இல்லப்பா. எனக்கு குடிக்க கொஞ்சம் கஞ்சி இருந்தா கொடுங்கப்பா, புண்ணியமா போகும். ஐயோ கடவுளே, என்ன பாட்டி இப்படி சொல்றீங்க? நாங்களும் மனுஷங்க தான். இந்த குளிர்ல இந்த மழையில உங்களை வெளியில விட்டுட்டு நாங்க எப்படி உள்ள போறது? உள்ள வாங்க பாட்டி, உங்களுக்காக நாங்க சமைச்ச சாப்பாடு நாங்க சூடா கொடுக்கறோம் அப்படின்னு சொல்லி பாட்டியை கூட்டிக்கிட்டு வீட்டுக்குள்ள போய் அவங்க சமைச்ச சாப்பாட பாட்டிக்கு கொடுத்தாங்க. அப்புறம் சீதா அவகிட்ட இருக்கிற ஒரு புடவைய கொடுத்து பாட்டிய மாத்திக்க சொல்லி சொன்னா. பாட்டியும் புடவைய மாத்திக்கிட்டு வந்து உட்கார்ந்தாங்க. சீதா பாட்டிக்காக சமைச்ச சாப்பாட கொடுத்திருந்தா. அந்த சாப்பாடு சாப்பிடும் போது பாட்டியோட கண்ணுல இருந்து ஆனந்த கண்ணீர் கொட்டுச்சு. நல்ல வேலையா என் பசிய தீத்தம்மா. நீங்க 2 பேரும் என் வாழ்க்கையில கடவுள் மாதிரி வந்திருக்கீங்க. இல்லனா இந்த குளிர்ல நான் செத்துதான் போயிருப்பேன். அப்படி சொல்லாதீங்க பாட்டி, படுத்துக்கோங்க. இன்னைக்கு ஒரு நாளைக்கு இங்க படுத்துக்கோங்க, மத்ததெல்லாம் நாளைக்கு பேசிக்கலாம். அடுத்த நாள் காலையில மழை முழுசா நின்னுடல. ஆனா மெதுவா தூரல் விழுந்துகிட்டு இருந்துச்சு. சீதா வெளியில திண்ணையில உட்காந்துக்கிட்டு இருந்தா. அப்பதான் தூங்கி எழுந்துச்ச பாட்டி மெதுவா வீட்டை விட்டு வெளியில வந்தாங்க. அம்மா,
ராத்திரி என் உசுரை காப்பாத்திட்டீங்கம்மா. சரிம்மா, நான் கிளம்புறேன். எங்க போறீங்க பாட்டி? வெளியில மழை இன்னும் நிக்கல. காத்து மழைக்கு உங்க வீடு தான் இடிஞ்சு விழுந்து போச்சுன்னு சொன்னீங்கல்ல. மழையில போய் என்ன பண்ண போறீங்க? இன்னைக்கு ஒரு நாள் இங்க இருங்க பாட்டி, அப்புறமா வேணும்னா போய்க்கலாம். ஆமாம்மா, நீங்க எங்க போறீங்க? நான் பிறந்தப்பவே என் அம்மா இறந்துட்டாங்க. இந்த ஊரை சேர்ந்தவங்க தான் சேர்ந்து என்ன வளர்த்தாங்க. யாருமே இல்லாத என்ன நம்பி சீதா என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா. தாய் பாசனா என்னன்னே எனக்கு தெரியாது. நேத்து ராத்திரி உங்களை பார்க்கும்போது என் பெத்த தாய் இப்படிதான் இருப்பாங்களோன்னு எனக்கு தோணுச்சுமா. நீங்க எங்க போறீங்க? எங்கேயும் போக வேண்டாம். நான் குடிக்கிற கஞ்சியில ஒரு கிண்ண கஞ்சிய உங்களுக்காக தரமாட்டேனா? ஏன் வயித்துல பொறுக்கலனாலும் என் பிள்ளைக்கும் ஒரு படி மேல் பாணி. இந்த மழை காலத்துல எதுவுமே இல்லாம தவிக்கிற எனக்கு நீங்க ஆதரவா இருக்கீங்கன்னு சொன்னா நான் வேண்டான்னா சொல்ல போறேன். அப்படி ராமையா சீதாவோட பாசத்துக்காக பாட்டி அங்கேயே தங்கிட்டாங்க. கொஞ்ச நாள்லயே பாட்டி அந்த குடும்பத்துல ஒரு ஆளா மாறிட்டாங்க. ஒரு நாள் மதிய நேரம் ராமையா வயலுக்கு வேலைக்காக கிளம்பி இருந்தான். வீட்ல இப்ப சீதாவும் பாட்டியும் மட்டும்தான் இருந்தாங்க. அப்பதான் அந்த ஊரோட ஜமீன்தாரான பூபதி கண்ணு நிறைய திமிரோட ரொம்பவும் கோவத்தோட ராமையாவோட வீட்டுக்கு வந்தாரு. ராமையா அவர்கிட்ட கொஞ்சம் பணத்தை கடன் வாங்கி இருந்தான். ஏய் சீதா, வெளியில வா. உன் புருஷன் எங்க போய் தொலைஞ்சான்? நான் வருவேன்னு தெரிஞ்சு எங்கேயாவது போய் ஒளிஞ்சுக்கிட்டானா? ஐயா வாங்க ஐயா, அவரு ஊர்ல இல்லங்க ஐயா, வேலை விஷயமா பக்கத்து ஊருக்கு போயிருக்காரு. என்னாச்சுங்க ஐயா, ஏன் கோவமா இருக்கீங்க? வேலைக்கு போயிருக்கானா இல்ல வட்டி கட்ட பயந்து ஓடி போயிட்டானா? ஒரு வருஷத்துக்கு முன்னாடி உன் புருஷன் என்கிட்ட விவசாயத்துக்கு 5000 ரூபாய் கடன் வாங்கினான். ஆனா வட்டியும் தரல, அசலையும் தரல. நான் கேட்க வருவேன்னு பயந்து ஓடி ஒளியிறானா? உங்களுக்கே சாப்பிட வீட்டுல கஞ்சி இல்ல, இதுல வயசான ஒருத்தருக்கு கஞ்சி வேற ஊத்துறீங்க. கடனை கட்ட வக்கு இல்லாத உங்களுக்கெல்லாம் எதுக்கு இந்த கருணை உள்ளான்னு தெரியல. ஐயா உங்க கால்ல விழுனாலும் விழுறங்க ஐயா, என் வீட்டுக்காரர் எதுவும் சொல்லாதீங்க. அடிச்ச மழைக்கு விளைச்சல் எல்லாம் தண்ணியில முழுகி போச்சு. ஒரு மாசம் அவகாசம் கொடுத்தீங்கன்னா எப்படியாவது கஷ்டப்பட்டு உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை நாங்க கொடுத்துறோங்க ஐயா. ஒரு மாசம் அவகாசமா? நான் எதுக்கு கொடுக்கணும்? நாளைக்கு சாயந்தரத்துக்குள்ள நீங்க வாங்கின கடன் பணத்தை தரணும். இல்லனா இந்த வீட்ல இருக்க முடியாது. உன் கழுத்துல இருக்கிற தாலி, வீட்ல இருக்கிற பொருள் எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிடுவேன். உங்க வாழ்க்கைலாம் ஒரு வாழ்க்கையா? பிச்சைக்காரனே நல்லா இருப்பான் போல இருக்கு. பூபதி அராஜகம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே அங்க வந்தாங்க. ஆனா ஜமீன்தாருடைய பணபலத்துக்கு முன்னாடி அவங்க யாருமே தலை நிமிந்து பார்க்கல. அவங்களால ஜமீன்தாரு எதிர்த்துக்கவும் முடியாது. இது எல்லாத்தையும் உள்ள இருந்து பாத்துக்கிட்டு இருந்த பாட்டிக்கு ரத்தம் கொதிக்க ஆரம்பிச்சது. அவங்க குச்சியை ஊனிக்கிட்டு ரொம்பவும் கோவத்தோட வெளியில வந்தாங்க. வெளியில வந்தவங்க பூபதிய பார்த்து ரொம்பவும் கோவமா, யோ பெரிய மனுஷா, என்ன வார்த்தையை விட்டுக்கிட்டு இருக்க? ஏழைங்க எங்களுக்கு சுயகௌரவம் இருக்காதா? இப்படி திமிரா வந்து பேசிக்கிட்டு இருக்க? ஏய் கழவி, என்னையா எதிர்த்து பேசுற? என்னோட பேரு பார்வதி. இந்த தங்க வளையல பத்தி உனக்கு தெரியுமா? நான் எப்பவுமே சுமங்கலியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி என் வீட்டுக்காரரு இந்த தங்க வளையலை என் கையில போட்டாரு. அவரு இறந்து போய் எத்தனை வருஷம் ஆனாலும் இந்த கையில இருக்கிற 2 வளையலை மட்டும் நான் எதுக்காகவும் வித்ததில்ல. நான் பசியோட தவிச்சாலும் தாகத்தோட இருந்தாலும் கூட எக்காரணத்துக்கு கொண்டு இந்த வளையலை நான் எதுக்காகவுமே கொடுத்ததில்ல. ஏன்னா இது என் வீட்டுக்காரோட அடையாளம். ஆனா இப்போ ராமையா ஏன் புள்ள, அவனுக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னா அதை சரி பண்றதுக்காக இந்த வளையலை நான் விற்கவும் தயாராதான் இருக்கேன். இன்னையில இருந்து ராமையா அனாதை இல்ல. ஏன்னா அவனுக்காக அம்மா நான் இருக்கேன். இனி அவனை கடனை கேட்டு தொந்தரவு படுத்தாத. அதை கேட்டு பூபதி ரொம்பவும் ஆச்சரியப்பட்டான். அவமான பாரம் தாங்க முடியாம அந்த வளையலை எடுத்துக்கிட்டு தலை குனிஞ்சி அங்கிருந்து அவனுடைய வீட்டுக்கு போயிட்டான். அப்ப சீதா ஆச்சரியத்தோடவும் கவலையோடயும் பார்வதி அம்மாவை கட்டி பிடிச்சுக்கிட்டு கண்ணுல கண்ணீரோட, ஏன் பாட்டி எப்படி பண்ணீங்க? உங்க வீட்டுக்காரரை உங்களுக்காக ஆசையா வாங்கி போட்ட வளையலாச்சே, அதை கொடுத்து அவருடைய கடனை தீர்த்து வச்சுட்டீங்களே அப்படின்னு சொல்லி அவ அழுதுகிட்டு இருக்கும்போது அன்னைக்கு சாயந்தர நேரம் ராமையா வீட்டுக்கு வந்துகிட்டு இருந்தான். அப்போ வழியில அவனுடைய நண்பனை அவன் சந்திச்சான். அவன் அன்னைக்கு பூபதி வந்து வீட்டுல என்ன அராஜகம் பண்ணானோ அதை அப்படியே சொல்லிட்டான். என்ன ராமையா, காலையிலேயே எங்க போயிட்ட? அந்த பூபதி வந்து உன் பொண்டாட்டி கிட்ட வாய்க்கு வந்தபடி பேசனா. எல்லாரும் முன்னாடியும் அவளை காலால எட்டி உதைச்சாண்டா. என்னால எதுவும் செய்ய முடியல. ஆனா உன் வீட்டுல இருக்கிற வயசான அம்மா அவங்க புருஷன் அவங்களுக்கு கொடுத்த தங்க வலையில அவன் முகத்துல எரிஞ்சு கடனை தீர்த்துட்டாங்க. அவன் சொன்னது கேட்டு ராமையாவோட கண்ணுல கண்ணீர் வந்துச்சு. அவன் கண்ணுல இருந்து கண்ணீர் கொட்டிக்கிட்டு இருக்கும் போது மனசுல பாரத்தோட அவன் வீட்டுக்கு வந்தான். வீட்டுக்கு வந்ததும் பாட்டிய பார்த்த உடனே அவங்க காலு கைய பிடிச்சுக்கிட்டு அழவே ஆரம்பிச்சிட்டான்.
ராமையா நேரா போய் பார்வதி அம்மா மடியில படுத்துக்கிட்டு அழ ஆரம்பிச்சிட்டான். அம்மா என்ன மன்னிச்சிடுங்கம்மா. என்ன நம்பி வீட்டில் இருக்கிறேன்னு சொன்ன உங்களுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை வரும்னு நான் எதிர்பார்க்கல. அந்த ராட்சசங்கிட்ட இருந்து உங்களை என்னால் காப்பாற்ற முடியல. உங்களை அம்மா மாதிரி வீட்டில் இருங்கன்னு சொன்னேன். ஆனா என் அம்மாவாவே இருந்து என் கடனை தீர்த்து என் கௌரவத்தை காப்பாத்தி இருக்கீங்க. உங்க வீட்டுக்காரர் உங்களுக்காக வாங்கி கொடுத்த வளையல என் கடனுக்காக கொடுத்துட்டீங்களேம்மா. இந்த நன்றி கடனை எப்ப தீர்க்க போறேன்? நான்லாம் இருக்கிறதுக்கு போறதே மேல்தான். ஆமாங்க, பாட்டி மட்டும் இல்ல, அந்த பூபதி இன்னைக்கு ஏன் தாலிய கூட புடுங்கிட்டு போயிருந்திருப்பான் போல. அழாதப்பா, இந்த வீட்டோட ஆம்பளை நீ. ஆம்பளை கண்ணீர் விட்டு அழலாமா? அந்த வளையல் என் புருஷன் எனக்காக கொடுத்ததுதான். நான் போனதுக்கு அப்புறம் அந்த வளையல் யாருக்கு சொந்தமாகும்? என் பிள்ளைக்கு தானே. அப்படி பார்த்தா அது உனக்கு தானடா சொந்தம். உன்னோட கௌரவத்தையும் உன் பொண்டாட்டியோட மானத்தையும் காப்பாத்த அந்த வளையல் உதவியா இருக்குன்னா அதை விட நான் சந்தோஷப்படுறதுக்கு வேற என்ன இருக்கு சொல்லு. நீ கவலைப்படாத. இனி அந்த பூபதியால உனக்கு எந்த ஒரு தொந்தரவும் இருக்காது. இனி நீ சந்தோஷமா வாழலாம். உனக்கு கடன் இல்ல. உனக்காக இந்த தாய் நான் இருக்கேன்டா. பார்வதி அம்மா சொன்னதை கேட்டு ராமையாவுக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல. ஆனா அவன் கண்ணுல இருந்து கண்ணீர் மட்டும் கொட்டிக்கிட்டு இருந்துச்சு. அனாதையா இருக்கிற ராமையாவுக்கு ஒரு தாய் கிடைச்சாச்சு. யாரும் இல்லாம இருக்கிற பார்வதி அம்மாவுக்கு ஒரு புள்ளையும் ஒரு மருமகளும் கிடைச்சாச்சு. அப்படி ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க துணையா வாழ ஆரம்பிச்சாங்க. உறவுகள் அப்படிங்கிறது வெறும் ரத்தத்தால மட்டும் உருவாகிறது கிடையாது. உறவு மனசாலையும் உருவாகும். நமக்காக யார் ஒருத்தங்க உதவி செய்யறாங்களோ அவங்க நம்ம ரத்த உறவை விட பெரிய உறவு தான். அவங்கள நாம பாசமா பாத்துக்கணும்.